இப்போ தான் நான் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், என்னுடைய 24-25 இயர்ஸில் தான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துலையே நான் என்னுடைய பேசிவ் இன்கம் ஜென்ரேஷனுக்காகவும் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் நான் பிளான் பண்ணுறேன்னா என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணினா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டை ஒரு 45-50 இயர்ஸுக்குள்ள ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி பண்ணலான்றதை பார்க்கலாம். திங்க் மணி ஃபின்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீனிவாசன். நம்ம ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபினா என்ன, எஸ்டபிள்யூபினா என்ன, ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி ப்ராப்பராக வித்ட்ராயல் பண்ணுறது, இந்த எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவதாக நம்ம பார்த்தது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்களுடைய ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பேசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்கலன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக இப்போ தான் நான் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், என்னுடைய 24-25 இயர்ஸில் தான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துலையே நான் என்னுடைய பேசிவ் இன்கம் ஜென்ரேஷனுக்காகவும் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் நான் பிளான் பண்ணுறேன்னா என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணினா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டை ஒரு 45-50 இயர்ஸுக்குள்ள ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது நீங்கள் சொல்லலாம் 45-50 இயர்ஸ்லேயே ரிட்டையர் ஆகிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ரிட்டையர்மெண்ட்டு உங்களுடைய ஜாபுக்கோ உங்கள் பிஸ்னஸுக்கோ எதுக்கும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய வேலையை நம்ம பாட்டு நம்ம லைஃப்பில் நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டே தான் இருக்க போகிறோம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் நீட்ஸுக்காக கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். நான் ஓடிட்டு இருந்தால் தான் என்னோட இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், அதை வச்சு தான் என் லைஃப்பை ரன் பண்ணணுன்ற ஒரு கம்பல்ஷன் இல்லாமல் ரெகுலர் இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருத்தருக்கு பிஸ்னஸ் பண்ண பிடிக்கலாம், ஒருத்தருக்கு ஜாபில் கண்டினியூ ஆகிறதுக்கு பிடிக்கலாம். ஒரு சிலருக்கு நான் எதுவுமே வேணாப்பா, 45-50 வயசு ஆயிடுச்சா, நான் பாட்டு வந்துடுறேன், உட்காந்து என்னோடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நான் ஏர்லியராகவே என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் ஆசைப்படலாம். அது மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம எர்லியர் ஏஜ்லேயே இந்த மாதிரி ஒரு 25-24 இந்த ஏஜ்லேயே பார்த்து நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கார்பஸை தனியாக பில்டு பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எர்லியர் ரிட்டையர்மெண்ட்டு பேசிவ் இன்கமுக்கு ஒரு ஜென்ரேஷன் நம்ம பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம 3 கேட்டகரியாக பார்க்கலாம். 3 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி எல்லாம் என்னால் ஃபண்ட் அலோகேஷன் பண்ண முடியுமோ அதுபடி பண்ணிக்கலாம். இதில் 3 கேட்டகரி என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்டெப் அப் எஸ்ஐபி பர்சன்டேஜில் பார்க்கறது. பர்சன்டேஜில் பண்ணும்போது 3மே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற எஸ்ஐபி 5,000 10,000 வாட் எவர் அமௌண்ட் வி கேன் ஸ்டார்ட், அந்த அமௌண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஸ்டெப் அப் எஸ்ஐபி பர்சன்டேஜில் நம்ம அக்குமுலேட் பண்ணி கொண்டு போகிறோம். ரெண்டாவது கேட்டகரி என்னால் பர்சன்டேஜில் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எஸ்ஐபியோடைய அமௌண்ட் அதிகமாகுது, அதனால் என்னால் அவ்வளோ பண்ண முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் என்னால் பண்ண முடியுன்றவங்களுக்கு அமௌண்ட்டில் ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். ஒரு 500, 1000, 2000 நான் ஒரு அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டில் பண்ணும்போது பர்சன்டேஜை விட அமௌண்ட்டில் பண்ணுற ஸ்டெப் அப் கம்மியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பேசிவ் இன்கமும் கம்மியாகும். 3வது கேட்டகரி என்னால் ரெகுலராக ஸ்டெப் அப் பர்சன்டேஜ்லேயோ இல்லை ஸ்டெப் அப் அமௌண்ட்லேயோ பண்ண முடியாது, நான் ஸ்டாண்டர்டாக ஒரு 5,000 10,000 என்ன அமௌண்ட் ஆரம்பிக்கிறேனோ அதே அமௌண்ட்டை மட்டும்தான் என்னால் அடுத்த 20 வருஷத்துக்கு பே பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு 3வது கேட்டகரி கால்குலேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அதில் முதல் கேட்டகரியாக ஸ்டெப் அப்போட பர்சன்டேஜோட எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷனாக ஒரு 5,000 ருபீஸில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறதா வச்சுக்குவோம். ஒரு 5,000 ருபீஸை மந்த் ஆன் மந்த் அடுத்த ஒரு 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாரு. இதுக்கு ஒரு ஆவரேஜ் 15% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டிருக்கோம். இது கூடவே ஆடடாக ஒரு 10% அமௌண்ட் ஸ்டெப் அப்பாக போட்டிருக்கோம். இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபியை பற்றி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர் மாதம் 5,000 ருபீஸ் பே பண்ணுவாங்க. 2வது வருஷம் அதுலேருந்து 10%
500 rupees இன்க்ரீஸ் பண்ணி மாசம் 5500 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மூணாவது வருஷம் அதுலேருந்து ஒரு 10% இன்க்ரிமெண்டல் பண்ணி 6050 rupees வந்து பே பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னா ஃபர்ஸ்ட் இயர் நம்ம என்ன அமௌண்ட் கட்டுறோமோ அதை கண்டினியூஸாக அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக அந்த 12 monthsம் அந்த அமௌண்ட் பே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம்னா முதல் வருஷம் ஃபுல்லாக அந்த 12 months ஃபுல்லாகவுமே நம்ம 5000 rupees தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வருஷத்துலேருந்து அந்த 5000ல் 10% இன்க்ரிமெண்டலாக போட்டு 5500 rupees பே பண்ணுறோம். மூணாவது வருஷம் அந்த 5500ல் 10% இன்க்ரிமெண்டல் போட்டு 6050 rupees இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 20th இயர்லலாம் நம்ம 30,580 rupees வந்து மாதம் பே பண்ணிட்டு இருப்போம். எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுல டோட்டலாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 34,36,504 rupees டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு 1,04,81,661 rupees ப்ராஃபிட் வந்திருக்கும். அது 15% ரேட் ஆஃப் ரிட்டர்னில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ நம்மளுடைய டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தோம்னா 1,39 lakhs கிட்ட கிடைச்சிருக்கும். இப்போ இதே நார்மல் எஸ்ஐபி கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நார்மல் எஸ்ஐபிக்கும் டாப் அப் எஸ்ஐபிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. இந்த நார்மல் எஸ்ஐபியில் போட்டிருந்தோம், அதாவது 5000 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், 20 வருஷமுமே எந்த இன்க்ரிமெண்டலும் இல்லாமல் போட்டிருந்தோம்னா டோட்டலாக ஒரு 75 lakhs கிட்ட கிடைச்சிருக்கும். இது 1,39 lakhs கிட்ட கிடைச்சிருக்கும். டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 63 lakhs வந்து இந்த மாதிரி ஸ்டெப் அப்பில் பண்ணும்போது நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த சைடில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம மந்த் ஆன் மந்த் எவ்வளோ ரிட்டர்ன் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த டோட்டல் 1,39 lakhsக்கு வருஷத்துக்கு 8% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டு அதை 12ஆல் டிவைட் பண்ணி ஒரு மாதத்துக்கு 92,788 rupees வந்து நம்மளால் வித்ட்ராயல் பண்ண முடியும். இதை நம்ம அடுத்த ஒரு 25 yearsக்கு வித்ட்ராயல் பண்ணுறோம். இதுலேயும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா எஸ்டபிள்யூபி 5% இன்க்ரிமெண்டல் கொடுத்துருக்கோம். இயர் ஆன் இயர் 5% இன்க்ரிமெண்டலாக நம்ம வித்ட்ராயல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்படி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் நம்மளால 92,788 rupees மாதம் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நம்ம வித்ட்ராயல் பண்ணிட்டு இருப்போம். ரெண்டாவது வருஷத்துலேருந்து மாதம் 97,427 நம்மளால வித்ட்ராயல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு வருஷமும் 5% இன்க்ரிமெண்ட் ஆகி அதை மாதம் நம்ம வித்ட்ராயல் பண்ணிட்டு இருப்போம். அப்படி நம்ம வித்ட்ராயல் பண்ணுறது, நம்ம வித்ட்ராயல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து 25th இயர் பார்த்தோம்னா மாதம் 2,99,250 rupees வந்து நம்மளால வித்ட்ராயல் பண்ணிட்டே இருக்க முடியும். இப்படி நம்ம டோட்டலாக இந்த 25 வருஷத்துல வித்ட்ராயல் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னா 5,33,63,315 rupees வித்ட்ராயல் பண்ணியிருப்போம். நம்ம வித்ட்ராயல் பண்ணினது போக கிட்டத்தட்ட ஒரு 16,55 lakhs கிட்ட நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு அசட்டை வந்து பில்டு பண்ணியிருப்போம். இது வந்து ஸ்டெப் அப் இன்க்ரிமெண்டல் பர்சன்டேஜில் பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டாவது கேல்குலேஷன் பார்த்தோம்னா நம்ம ஸ்டெப் அப் வந்து பர்சன்டேஜில் இல்லாமல் அமௌண்ட்டில் போடுறோம். 5,000 rupees போடுறோம்னா இயர் ஆன் இயர் 500 rupees மட்டும்தான் இன்க்ரிமெண்டல் பண்ணுறோம். அதாவது முதல் வருஷம் 5,000, ரெண்டாவது வருஷம் 5,500, மூணாவது வருஷம் 6,000 rupees. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இன்க்ரிமெண்டல் இருக்கும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும். முதல்ல ஆரம்பிக்கிறது 5,000ல் ஸ்டார்ட் பண்ணி 20th இயர் 14,500 வரைக்கும் தான் மேக்ஸிமம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த 500 rupees வந்து நம்ம தாராளமாக நம்மளால் ஒரு சேவிங்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஈவன் 10% பண்ண முடியும். பட் சம் அதர் கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது அப்படி இப்படின்னு யோசிச்சா கூட ஒரு 500 rupees நம்மளை அறியாமையே நம்ம இந்த ஸ்டெப்பை போட்டுட்டோம்னா இந்த அமௌண்ட்டு இன்க்ரிமெண்டல் ஆகிட்டே வரதில்ல நமக்கு பிற்காலத்தில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவே கிடைக்கும். அதனால இந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 rupees ஆவது இன்க்ரிமெண்டல் நம்ம இங்க போட்டிருக்கோம். இப்போ இந்த கால்குலேஷன்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா டோட்டலா 1,14,84,899 rupees வரைக்கும் 15%ல ஒர்க் அவுட் ஆயிருந்தா கிடைச்சிருக்கும். இதுலயும் அதே போல நார்மல் எஸ்ஐபிக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 39 lakhs ரிட்டர்ன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ரிட்டர்ன்ஸ்ல டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 92,000 கிட்ட வித்ட்ராயல் பண்ணிட்டு இருந்தோம்.
ஆனால் இதில் ஒரு 76,000 கிட்ட தான் நம்மளால வித்ராயல் பண்ண முடியும். இதுலேயே நம்ம 5% SWP இன்க்ரிமெண்டல் கொடுத்துருக்கோம். 76,000ல ஸ்டார்ட் பண்ணுறது 2,46,000 வரைக்கும் 25 இயர்ஸில் இன்க்ரிமெண்டல் ஆகும். டோட்டலாக நம்ம 4.5 crore கிட்ட வித்ராயல் பண்ணியிருப்போம். வித்ராயல் பண்ணினது போக ஒரு 13.5 crore கிட்ட அசட் பில்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம மூணாவதா சொன்னது எந்த இன்க்ரிமெண்டலுமே கிடையாது. டே 1ல ஆரம்பிக்கிறது தான் அடுத்த 20 இயர்ஸுக்கும் அதே ஃப்ளாட்டாக பண்ணுறோம். வெறும் 5,000 rupees தான் பண்ணுறோம். அதில் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு சார்ட்டில் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தோம்னா ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம வந்து 5,000 rupees தான் ஃப்ளாட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் நமக்கு டோட்டல் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 12 lakhs பண்ணியிருப்போம். ஒரு 15% ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 64 lakhs வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். டோட்டலாக நம்மக்கிட்ட ஒரு 76 lakhs கிட்ட டோட்டல் ரிட்டர்ன் வந்திருக்கும். இதில் நம்மளால் மாதம் ஒரு 50,000 கிட்ட வித்ராயல் பண்ண முடியும் அடுத்த ஒரு 25 இயர்ஸுக்கு. இதுலேயும் அதே போல் SWP இன்க்ரிமெண்டல் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர் 50,000ல ஆரம்பித்து 25th இயர் நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு 1,63,000 வரைக்கும் நம்மளால் வித்ராயல் பண்ண முடியும். இந்த 25 இயர்ஸில் நம்ம டோட்டலாக ஒரு 3 crore கிட்ட வித்ராயல் பண்ணியிருப்போம். நம்ம வித்ராயல் பண்ணினது போக ரிமைனிங் ஒரு 9 crore கிட்ட அசட்டும் பில்ட் ஆகிருக்கும். இதை நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாமினி யாரோ அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபுல்லாக கால்குலேஷன்ஸ் எப்படின்றத பார்த்துட்டோம். இந்த மாதிரி நம்ம எர்லியர் ஏஜில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எர்லியராக நம்மளுடைய பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிட முடியும். சார் இது வந்து மினிமம் 5,000ல தான் பண்ண முடியுமா, இல்லை என்னால் ஒரு 2,000ல பண்ண முடியுமா, 3,000ல பண்ண முடியுமான்னா உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். அப்படி நம்ம இதை விட கம்மியாவோ கூடவோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய மந்த் ஆன் மந்த் பாசிவ் இன்கம் உங்களுடைய டோட்டல் அசட் பில்ட் ஆனதும் சரி, மாதம் வித்ராயல் பண்ணுற அமௌண்ட்டும் சரி கூடவோ கம்மியாவோ இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா ஒரு 45-50 வயசுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ என் மைண்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது சார், அந்த அமௌண்ட்டை நான் எப்படி பண்ணலாம், இல்லை எனக்கு இவ்வளோ இன்கம் எனக்கு அடுத்த ஒரு 20 வருஷம் 25 வருஷத்தில் வேணும், அதுக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ பண்ணினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்ககிட்ட ஃபோன்லேயோ நேர்லேயோ கான்டாக்ட் பண்ணி பேசுறதுக்கு எந்த சார்ஜஸும் நாங்கள் வாங்குறது கிடையாது. இல்லை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற கூகுள் ஷீட்டை ஃபில்அப் பண்ணுங்கள், நாங்கள் அவங்கள ரீச் பண்ணுவோம். நன்றி. உங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொரிஸ் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஷீட்டை ஃபில்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை ரீச் பண்ணுவோம். நன்றி.